திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் காலமானார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி. இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் என புகழஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பாக்யராஜ் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. சுஹாசினி, பார்த்திபன் உள்ளிட்ட திரை உலகினர் பலரும் அஞ்சலி. மாணவர்களுக்கான அடையாள அட்டையில் சாதி பெயரை இடம்பெறச் செய்வது என்பது ஏற்புடையதல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தமிழ்நாடு அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தல். பொன்னேரியில் 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் மக்கள் அவதி. காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டம். தாவேகா ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக புகார். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடியை கைவிட்ட தஞ்சை விவசாயிகள். மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் பயிர்கள் கருகுவதாக வேதனை. டெல்டாவை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அரசு பதவிகளில் இல்லாத விஜயின் நண்பர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொண்டது எப்படி? ரகசிய காப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் விஜய் மீறியுள்ளதாக திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. வெளி மாநிலத்தில் இருந்து வந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு 8 கோடி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த என்ன தகுதி இருக்கிறது? தாவேகா அரசுக்கு திமுக ஐடி விங் கேள்வி. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்க தாவேகாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கூட தகுதியானவர் இல்லையா? திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கேள்வி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வைகோவின் முடிவு தவறானது. கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ திமு ராசேந்திரன் அறிக்கை. கட்சி, சாதி, மதம் கடந்து வெற்றி பெற செய்த கடையநல்லூர் தொகுதி மக்களின் உணர்வினை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் வலியுறுத்தல். குழந்தைக்கு மாத்திரையை நுணுக்கி தந்ததாக அமைச்சர் சரத் கூறுவது போலித்தனமாக உள்ளதாக விமர்சனம். திருவண்ணாமலையில் அரசு பேருந்து மோதி 2 கால்களை இழந்த தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. நீதி கேட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை முன்பு தூய்மை பணியாளர்கள் தர்ணா. கடல் கீரிகளுக்கு கால்பந்து வடிவிலான உணவுகள் வழங்கல். ஐஸ் கட்டிகளால் உணவை சுவைத்து மகிழ்ந்த கடல் கீரிகள்.